ஹாய் கைஸ், வேர்ட் ப்ரெஸ் எப்படி நம்ம சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட் நமக்கு வந்து வெப் சர்வர் தேவைப்படுது. நம்ம அந்த வெப் சர்வர் வந்து வேம்ப் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ரொவைடராக இருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து ஜாம்ப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் வந்து வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாம்ப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் போயிட்டு ஜாம்ப் டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். ஃபஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கான இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை விண்டோஸ், லினக்ஸ், ஆப்பிள் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 8.2.12 PHP வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சிஸ்டத்தில் வந்து ஆன்டி வைரஸ் இருக்கிறதுனால அது வந்து ஜஸ்ட் ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து கொடுக்குது. வந்து இது வந்து கண்டினியூ வித் இன்ஸ்டாலேஷன் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதால டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுங்க. நம்ம சி ஃபோல்டரில் வந்து ஜாம்புன்ற நேமில் வந்து ஃபோல்டர் நேம் வந்து இங்கே இருக்குது, டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்ஸ் எல்லாம் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஜாம்ப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதான் வந்து ஜாம்போட கண்ட்ரோல் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து லோக்கலில் வந்து வேர்ட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து அப்பாச்சி MySQL இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து லோக்கலில் வந்து நம்ம வேர்ட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதாவது வேர்ட் ப்ரெஸ் வந்து நம்ம என்ன ஃபோல்டர் நேமில் வந்து சைட் க்ரியேட் பண்ணுறோமோ அது வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஜாம்போட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு அப்பாச்சியும் MySQL ஸ்டார்ட் கொடுத்துடணும். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு நியூ டேப்பில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வரும், நம்மளோட ஐபியோட வரும். இங்கே நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் கூட கொடுத்துங்க. லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் /டேஷ்போர்ட் இது வந்து நம்மளோட ஜாம்போட டேஷ்போர்ட் பேஜ் இருந்து. இப்போ இங்கேருந்து நமக்கு வந்து நம்மளோட சி டிஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜாம்புன்னு ஒரு ஃபோல்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். ஜாம்ப் போயிட்டு ஹெச்டி டாக்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஜாம்போட டிஃபால்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரு. இதில் வந்து நம்ம வேர்ட் ப்ரெஸ் வந்து ஹெச்டி டாக்குள்ளே தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிற எந்த ஜாம்பில் எந்த ஃபைல் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சைட்டில் பார்க்கணும் அப்படின்னாலும் அது வந்து ஹெச்டி டாக்ஸ்குள்ளே தான் வந்து போடணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். wordpress.org சைட் போயிட்டு நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த wordpress.org லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கெட் வேர்ட் ப்ரெஸ்ன்றது கொடுங்க. அண்ட் தென் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.5.4 இருக்குது. நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
ஒன்ஸ் WordPress ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து ஜாம்குள்ளே ஹெச்டி டாக்ஸ்குள்ளே வந்து மூவ் பண்ணணும். டவுன்லோட்ஸ் போயிட்டு WordPress ரைட் கிளிக், இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் WordPress ஃபைலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட WinZip இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எக்ஸ்ட்ராக்ட் ஆன WordPress ஃபோல்டர் வந்து இதுதான். இதுக்கு வந்து நான் வந்து ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டெமோ சைட்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து WordPress இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை வந்து ஜாம்குள்ளே சர்வர், அதாவது நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற அந்த சர்வர் ஃபோல்டருக்குள்ளேயும் மூவ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, லோக்கல் ஹோஸ்ட் ஜாம்போட லோக்கல் ஹோஸ்ட் /phpMyAdmin போட்டிங்கன்னா வரும். அப்படி இல்லைனா இந்த லிங்க்கும் நம்ம கிளிக் பண்ணலாம். லோக்கல் ஹோஸ்ட் /phpMyAdmin போட்டிங்கன்னா டேட்டாபேஸ் phpMyAdmin பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். லெஃப்ட்டில் வந்து நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டேட்டாபேஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் நேம் வந்து டெமோ சைட். உங்களோட சைட் நேம் என்னவோ அதே நேமில் வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து WordPress வந்து செட்டப் பண்ணிக்கலாம். நியூ டேப்பில் லோக்கல் ஹோஸ்ட் /ஃபோல்டர் நேம், நீங்கள் வந்து இப்போ மூவ் பண்ண அந்த WordPress ஃபைலோட ஃபோல்டர் நேம் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து WordPress இன்ஸ்டாலேஷன் செட்டப் வந்து ஓப்பன் ஆகும். வந்து இப்போ செட்டப் பேஜ் வந்தாச்சு. இங்கே வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கிலீஷே வச்சுக்கிறேன். கண்டினியூ. நமக்கு WordPress இன்ஸ்டாலேஷனுக்கு மெயினாக தேவை வேண்டியது டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஹோஸ்ட். டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்தது டெமோ சைட். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஜாம்புக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக ROOT அதான் கொடுக்கணும். அதேமாதிரி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா தேவையில்லை, எம்டியாக விட்டுருங்க. பாஸ்வேர்ட் ஃபீல்டில் வந்து எம்டியாக விட்டுருங்க. ஹோஸ்ட்டு வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான். டேபிள் ப்ரிஃபிக்ஸ் வந்து WPA இருக்கட்டும். நீங்கள் இங்கே என்ன போகிறீங்களோ அதுதான் வந்து நமக்கு வந்து டேட்டாபேஸில் வந்து டேபிளில் வந்து ப்ரிஃபிக்ஸாக வரும். இப்போ நான் டிஃபால்ட்டாக அது வந்து WPA வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம WordPress சைட்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சைட் டைட்டில் வந்து நான் வந்து டெமோ சைட்னே கொடுக்குறேன். யூசர் நேம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அட்மின் யூசர் நேம்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டெமோனே கொடுத்துக்கிறேன், டெமோ யூசர். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட். WordPressலேயே வந்து ஸ்ட்ராங்கான ஆட்டோ பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து ஈஸியாக மெமரைஸாக இருக்கணும், எனக்கு வந்து ஞாபகமாக இருக்கிறதுக்காக நான் வந்து demo@123 கொடுத்துருக்கேன். இப்போ இது வீக் பாஸ்வேர்டுனால வந்து ஒரு பாப்அப் மாதிரி இஷ்யூ ஆகும். கன்ஃபார்ம் யூஸ் ஆஃப் வீக் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நான் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுறேன். இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. நான் வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இது வந்து அட்மின் மெயில் ஐடி. நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு WordPressல மெயில் வர்றதோ இல்லை தான், எந்த மெயிலுக்கு தான் வரும். இப்போ சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டினா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து சைட் பில்ட் பண்ணும்போது கூகுள்லேருந்து வந்து நம்மளோட சைட் பேஜஸ்லாம் வந்து க்ரால் பண்ணும். இது வந்து இப்போ ஸ்டேஜிங் சைட்டுக்கு வந்து இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை லைவ் மூவ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அன்செக் பண்ணிடணும்.
ஜஸ்ட் ஒரு பாப்பப் மெசேஜ், பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப் மெசேஜ் தான். நம்ம லோக்கல் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. வேர்ட்ப்ரெஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு. இப்போ வந்து நம்ம லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வேர்ட்ப்ரெஸ்ஸோட அட்மின் டேஷ்போர்ட் லாகின் பேஜ் போயிடும். இப்போ வந்து இங்கே வந்து இவங்களோட யூசர் நேம் இல்லை மெயில் ஐடி எது வேணாலும் போடலாம். நான் வந்து யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்து போயிடும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து நமக்கு வந்து 2024 இல்லை 2030 தீம் தான் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். அதோட டிஃபால்ட் வேர்ட்ப்ரெஸ் செட்டப் இப்படி தான் இருக்கும். வேர்ட்ப்ரெஸ்ஸோட பேஜே இப்படி தான் இருக்கும். அப்பியரன்ஸில் தீம்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் டிஃபால்ட்டாக 2024 வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நான் சொன்ன ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி இது வந்து பிளாகும் போட்டிருக்கேன். பிளாக்லேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ராசஸ் வந்து இருக்குது. நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து தீம் ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறது, மற்ற வேர்ட்ப்ரெஸ்ஸோட பேசிக்ஸ் வந்து பார்க்கலாம். பிளாக் ஆர்டிக்கலோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணால் நீங்கள் இதையும் செக் பண்ணி பாருங்கள்.